பயமே நம் வாழ்வில் ஆழ்வதில்லை. நம் காலங்கள் தேவனின் கரங்களிலே. நம்பிக்கையில்லா நிலை மாறிடும். புது நம்பிக்கை திடன் நம்மில் பெருகிடுமே. பயமே நம் வாழ்வில் ஆழ்வதில்லை. நம் காலங்கள் தேவனின் கரங்களிலே. நம்பிக்கையில்லா நிலை மாறிடும். புது நம்பிக்கை திடன் நம்மில் பெருகிடுவே. யாவே நீரென்றும் என் தெய்வம். தலைமுறை தலைமுறையா கரங்களை உயர்த்தி பாடலாமா? யாவே நீரென் தஞ்சம். தலைமுறை தலைமுறையா நீ உறங்குவதில்லை, நீ தூங்குவதில்லை. இஸ்ரவேலை காப்பவர் நீரல்லவோ. நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை. இஸ்ரவேலை காப்பவர் நீரல்லவோ. மரண பயம் நம்மில் மாறிடுமே. சத்ருவின் பயங்கள் எல்லாம் நீங்கிடுமே. மரண பயம் நம்மில் மாறிடுமே. சத்ருவின் பயங்கள் எல்லாம் நீங்கிடுமே. மரணத்தை ஜெயித்தவர், சத்ருவை வென்றவர், சகலத்தையும் என்றும் ஆள்பவரே. மரணத்தை ஜெயித்தவர், சத்ருவை வென்றவர், சகலத்தையும் என்றும் ஆள்பவரே. யாவே நீரென்றும் என் தெய்வம். தலைமுறை தலைமுறையா ஆராதிங்க. யாவே நீரெங்கள் தஞ்சம். தலைமுறை தலைமுறையா நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை. இஸ்ரவேலை காப்பவர் நீரல்லவோ. நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை. இஸ்ரவேலை காப்பவர் நீரல்லவோ. தோல்விகள் எல்லாம் மாறிடுமே. உம் நாமத்தில் வியாதிகள் நீங்கிடுமே. தோல்விகள் எல்லாம் மாறிடுமே. உம் நாமத்தில் வியாதிகள் நீங்கிடுமே. நீர் எங்கள் பரிகாரி, ஜெயமாக நடத்துவீர். உம்மை அல்லால் வேறு நாமமில்லை. நீர் எங்கள் பரிகாரி, ஜெயமாக நடத்துவீர். உம்மை அல்லால் வேறு நாமமில்லை. யாவே நீர் எங்கள் தெய்வம். தலைமுறை தலைமுறையா யாவே நீர் எங்கள் தஞ்சம். தலைமுறை தலைமுறையா நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை. இஸ்ரவேலை காப்பவர் நீரல்லவோ. நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை. இஸ்ரவேலை காப்பவர் நீரல்லவோ. நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை. இஸ்ரவேலை காப்பவர் நீரல்லவோ. நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை.
காப்பவர் நீரல்லவோ. பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் யாவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய ஆண்டு தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே இதுவரைக்கும் நம்முடைய ரட்சிப்பின் காலம் முதற்கொண்டு அல்லது பிறந்த காலம் முதற்கொண்டு இதுவரைக்கும் நாம் சந்தித்திராத ஆசீர்வாதங்களை இந்த புதிய ஆண்டிலே சந்திக்கும்படியாக கர்த்தர் கிருபை தரப்போகிறார். ஆமென். இதுவரைக்கும் நீங்க பார்த்திராத நன்மைகள், நினைவிலும் தோன்றாத ஆசீர்வாதங்கள் இந்த புதிய ஆண்டிலே கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே நிச்சயமாய் அருளச் செய்ய போகிறார். கடந்த வருடத்திலே ஏசாயா 22:23 அவனை உறுதியான இடத்திலே ஆணியாக கடாவுவேன், அவன் தன் தகப்பன் வீட்டுக்கு மகிமையான சிங்காசனமாக இருப்பான். இந்த வசனத்தை கர்த்தர் கொடுத்தார். இந்த வசனத்தை பல குடும்பங்களை கர்த்தர் நிறைவேற்றினார். உறுதியான இடத்துல நிரந்தரமான ஆசீர்வாதம் என்று நான் சொன்னேன். ஆணியாக கடாவுவேன், ஒரு முக்கியமான ஆசீர்வாதமான மேன்மையான தலையான ஒரு உயர்வை தருவார் அப்படின்னு நான் சொன்னேன். அதுபோல வேலை ஸ்தலத்தில், சொந்தமாக வீடு வாங்குகிற காரியங்களிலே, திருமண நன்மைகளிலே, குழந்தை பாக்கியம் உண்டாகிற சூழ்நிலைகளிலே, குடும்பமாய் வேலை பல சூழ்நிலைகளிலே பிரிந்திருந்தவர்கள் இணைந்திருக்கும்படியான சூழ்நிலைகளில், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். பல நன்மைகளை 2025 கர்த்தர் சொன்னபடியே அவனை உறுதியான இடத்துல, நிரந்தரமான நிலையான ஆசீர்வாதத்தில் ஆணியாக ஆசீர்வாதமாக நிலைநிறுத்துவேன்னு சொன்ன தேவன் அப்படியே செய்து முடித்தார். சத்தமா ஆமென் சொல்லலாமா? இந்த நாளிலும் இந்த வருடத்திற்குரிய வார்த்தைக்கு நேராக நாம் நம்முடைய கவனத்தை திருப்புவோம். உபாகமம் 26 அதிகாரம் 19 வசனம். எல்லாரும் வேதத்தை எடுத்துக்கொள்ளலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உபாகமம் 26:19 எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்றும், நான் சொன்னபடியே நீ உன் தேவனாகிய கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாய் இருப்பாய் என்றும் அவர் இன்று உனக்கு சொல்லுகிறார் என்றார். சத்தமா ஆமென் சொல்லலாமா? சத்தமா ஆமென் சொல்லலாமா? இந்த வசனத்தை சுருக்கி நான் சொல்லுகிற ஒரு வாக்குத்தத்த செய்தி, நான் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? ஆண்டவருக்கு மகிமை. ஆண்டவரே, எங்களை நீர் சிறந்திருக்கும்படி செய்கிற தேவனாக இருக்கிறீர். ஆமென் சொல்லுங்க. பிரதர்ஸ் ஸ்கிட் போடும்போது சொன்ன வார்த்தை என்னன்னா, நீங்கள் இயேசுவை நம்புங்க, அவர் உங்களை பெஸ்ட்டாக மாற்றுவார். ஹல்லேலூயா. அந்த பெஸ்ட் தான் இங்கே சிறந்திருக்கும்படி. ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகளை பார்த்தீங்கன்னா அப்படியே பொருத்துங்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆங்கில வேதாகமத்தில் நான் சற்று அப்படி கவனித்து பார்ப்பேன். பலவிதமான டிரான்ஸ்லேஷனில் வித்தியாசமான வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. He will set you high above. இன்னொரு டிரான்ஸ்லேஷன், He will make you high above. He will rise you high above. He will make you greater. சும்மா 4 டிரான்ஸ்லேஷன் மட்டும்தான் எடுத்திருக்கிறேன். வேதத்தில் தமிழில் ஒரே ஒரு வார்த்தை தான் இருக்கிறது, சிறந்திருக்கும்படி செய்வேன். ஆங்கில வேதாகமம் 50 வித்தியாசமான டிரான்ஸ்லேஷன் காணப்படுகிறது. எல்லாமே பயன்பாட்டில் இருக்கிறதான வேதாகம் தான். எல்லா வேதாகமத்தில் இருக்கிற அந்த வார்த்தைகளை நாம் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு டிரான்ஸ்லேஷன்லையும் சில வித்தியாசங்களை பார்க்க முடிகிறது. அந்த சிறந்திருக்க என்ற வார்த்தையை கொஞ்சம் இன்னும் சிறப்பாக உயர்த்தி பல வேதத்திலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆங்கில வேதாகத்தில் எப்படி அந்த வார்த்தைகள் வித்தியாசப்படுகிறதுனா, எதிலிருந்து டிரான்ஸ்லேஷன் பண்ணாங்கன்றது தான். ஒரு சிலது ஹீப்ரூ, ஒரு சிலது கிரேக், ஒரு சிலது லத்தீன். அவர்கள் சில மொழிபெயர்ப்புகளை வச்சு அதிலிருந்து அப்படி டிரான்ஸ்லேட் பண்ணதுனால வார்த்தைகளில் வித்தியாசம் உண்டு. வார்த்தைகளில் வித்தியாசம் இருந்தாலும் கருத்து ஒன்றுதான். என் ஜனங்கள் மற்ற எல்லா ஜனங்களை பார்க்கிலும் உயர்ந்த நிலையில், சிறந்த நிலையில் இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கொஞ்சம் சத்தமா ஆமென் சொல்லுங்க. தேவனுடைய இருதயத்தை பார்க்கலாம் இந்த வசனத்தில். என் பிள்ளைகள், என்னை ஆராதிக்கிறவர்கள், என்னை நம்புகிறவர்கள் மற்றவர்களை காட்டிலும் சிறந்த நிலையிலே நான் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன். சத்தமா ஆமென் சொல்லுங்களேன்.
ஒரு பெற்றோர், ஒரு அம்மா அப்பா தன்னுடைய பிள்ளைகளை இருக்கிற பிள்ளைகளையே பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு விருப்பப்படுவாங்க. அவங்க படிக்கிற ஸ்கூலில் பெஸ்ட் ஸ்டூடெண்ட் அவார்டு அந்த பிள்ளை, என் பிள்ளை வாங்கணும் அப்படின்னு விருப்பப்படுவாங்க. எல்லா பிள்ளைகளும் நல்லா படிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் என் பிள்ளை அந்த பேட்சில் ஒரு ஸ்பெஷலாக இருக்கணும், கிராஜுவேஷனில் அந்த பிள்ளை ஒரு முக்கியமான ஒரு இடத்தை பிடிக்கணும் அப்படின்னு பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய பிள்ளைகளை குறித்து எக்ஸ்ட்ராவாக ஆசைப்படுவாங்க. ஆண்டவர் உலகத்தை படைத்தார், சகல ஜனங்களையும் அவர்தான் படைத்தார், உண்டாக்கப்பட்ட மனுக்குலம் எல்லாவற்றையும் அவரே தான் உண்டாக்கினார். ஆனால் இந்த உலகத்தில் சகல ஜனங்களுக்கு மத்தியில் என் ஜனங்களை, எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. எல்லா ஜனங்களையும் கடவுள் தான் உண்டாக்கினார். ஆனால் உண்டாக்கப்பட்ட ஜனங்கள் எல்லாரும் தேவனை தேடுகிறார்கள் என்று அல்ல, ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த வருடத்தை துவங்குகிறார்கள் என்று சொல்ல முடியாது. தேவனை தேடி வாஞ்சையாய் தாகமாய் சபைக்குள் வந்து, ஆண்டவரே என்னுடைய நம்பிக்கை நீர்தான் என்று தேவனை சார்ந்து கொண்டிருக்கிற அந்த பிள்ளைகளை குறித்து தேவனுடைய திட்டம் என்ன? மற்றவர்களை காட்டிலும் என்னை நம்புகிறவர்களை, என்னை ஆராதிக்கிறவர்களை, என்னை தேடுகிறவர்களை நான் சிறந்திருக்கும்படி செய்வேன். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்பு சகோதரனை சகோதரியே, ஒரு தாய் தகப்பனுக்குள்ளேயே தன்னுடைய பிள்ளைக்கான பாரம் வாஞ்சை அப்படி இருக்கும் பொழுது, உங்களை படைத்தவர் கர்த்தர் அல்லவா? உங்களை ரட்சித்து சபையிலே நிலைநாட்டி இருக்கிறவர் கர்த்தர் அல்லவா? நீங்கள் அவமாய் போக வேண்டும் என்று மனிதன் சத்துரு நினைக்கலாம், ஆனால் நீ சிறந்த ஒரு பாத்திரமாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நான் என் ஜனங்களை யுத்தத்தில் சிறந்த குதிரையாக நிறுத்துவேன். அந்த சிறந்த என்ற வார்த்தை எடுத்துக்கிட்டால் நிறைய வார்த்தைகள் நம்ம கொண்டு போகலாம். என்னாகமத்திலே வாசிக்கிறோம், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதை கர்த்தருக்கு பிரியமானது. அன்பான சகோதரனை சகோதரியே, நீங்கள் ஒருவேளை அவமாக இருக்கிறீர்களா? நீங்கள் சாதாரணமான நிலையில் இருக்கிறீர்களா? இந்த 2025 கடந்து 26க்குள் வந்திருக்கிறீர்கள். உங்களுடைய நிலை ஒரு சாதாரணமாக வெறுமையாக ஒன்றுமில்லாததாக சொல்லிக் கொள்வதற்கு எந்த ஒரு விசேஷமும் இல்லாத ஒரு நிலையிலே நீங்கள் காணப்படுகிறீர்களா? உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன். சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு அம்மா அப்பா விரும்பலாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெற்றெடுத்த தாய் தகப்பன்மார்கள் தன் பிள்ளை நல்லா இருக்கணும் அப்படின்னு விரும்பலாம். தன்னுடைய சொந்த முயற்சிகள் இருக்கலாம், நான் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு தனி மனிதன் சொந்த ஒரு முயற்சிகள், சுய முயற்சிகளை எடுத்து கூட என்ன செய்யலாம், பிரயாசப்படலாம். நான் எப்படியாவது முன்னுக்கு வரணும், நான் எப்படியாவது நல்லா இருக்கணும், சிறந்த ஒரு நிலையில் இருக்கணும் அப்படின்ட்டு. அன்பானவர்களே, பெற்றோர்களோ உறவுகளோ சொந்த பந்தங்களோ விரும்புவதாலோ, நீங்கள் உங்கள் இருதயத்தில் ஆசைப்பட்டு எதிர்பார்ப்போடு செயல்படுவதாலோ நீங்கள் சிறந்த நிலையிலே, அதாவது தேவன் உங்களை வைக்க வேண்டிய அந்த சிறந்த நிலையிலே நீங்கள் வருவீர்கள் என்று உறுதியாக சொல்ல முடியாது. வேதத்திலே வாசிக்கிறோம், ரோமர் புஸ்தகத்திலே, விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே ஆகும். விரும்பலாம், பெற்றோர்கள் விரும்பலாம், சொந்த பந்தம் விரும்பலாம், மனிதர்கள் விரும்பலாம், நீ சரியா, நீ சூப்பரா வந்துடணும்பா, ஓகே. விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, சொந்த முயற்சி, சுய முயற்சி, எப்படியாவது முன்னுக்கு வந்துடணும், எப்படியாவது சாதிக்கணும், தப்பே கிடையாது பிரதர். சொந்த பந்தத்தினுடைய ஆசீர்வாதம் முக்கியம். சொந்த முயற்சி இருக்கணும். சோம்பேறி மாதிரி உட்காந்துருந்தா முன்னுக்கு வர முடியாது. ஹார்ட் ஒர்க் இருக்கணும், சுய முயற்சி இருக்கணும். ஆனால் இவைகள் மாத்திரம் நம்முடைய இலக்காக இருந்துவிடக்கூடாது. நான் விரும்பினாலும், நான் பிரயாசப்பட்டாலும் ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் எனக்காக செய்து முடிக்கிறவர் கர்த்தர். ஆதலால் ஆண்டவரே, என்னுடைய சொந்த பந்தம் விரும்பலாம், என்னுடைய பெற்றோர் விரும்பலாம், அல்லது நானே கூட விரும்பலாம், இரவு பகல் கடினமாய் உழைக்கலாம், என்னுடைய வாழ்க்கையில் சிறந்த உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும் என்பதற்காக எத்தனையோ முயற்சிகளை நான் எடுக்கலாம், என்னை சார்ந்தவர்கள் எடுக்கலாம். ஆனால் இந்த காலவெளியில் வருடத்தின் துவக்கத்தில் சொல்லுகிறேன், என்னை சிறந்திருக்கும்படி செய்யக்கூடிய ஒரே ஒருவர் நீர் மாத்திரம் தான் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கொஞ்சம் 2 கரங்களை உயர்த்தி, தகப்பனே, இந்த ஆண்டவரே வருடத்தின் துவக்கத்தில் நான் உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்குறப்பா, என்னை உயர்த்தவும், என்னை சிறந்த மேன்மையான ஆசீர்வாதமான நிலையிலே கொண்டு வந்து நிறுத்தவும்
உம்முடைய கரத்தினால் மாத்திரம் ஆகும் ஆண்டவரே. எவரையும் மேன்மைப்படுத்த பலப்படுத்த உம்முடைய கரத்தினால் ஆகும். சத்தம் ஆமென் சொல்லுங்க. 1 தீமோத்தேயு 4:8 நீங்க பார்த்தீங்கன்னா, சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது, தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. சரீர முயற்சி, தேவ பக்தி 2 வித்தியாசம் இருக்கு. அருமையானவர்களை கொஞ்சம் கவனியுங்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அம்மா அப்பா விருப்பப்படுறாங்களா? சொந்த பந்தம் விருப்பப்படுறாங்களா? இல்லை நீ விருப்பப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணுறியா? இதெல்லாம் சரீர முயற்சி. சரீர முயற்சி தேவைதான். சொந்த பந்தத்தினுடைய விருப்பமும் சரி, உன்னுடைய கடினமான உழைப்பும் சரி, தேவைதான். அந்த சரீர முயற்சியை குறித்து வேதம் அதனுடைய ரிசல்ட்டை சொல்லுது. சரீர முயற்சி பிரயோஜனமே இல்லாததுன்னு சொல்லலை, பிரயோஜனம் உண்டு. ஆனால் அது எப்படிப்பட்ட பிரயோஜனம்? அற்பமான பிரயோஜனம். நீ எதிர்பார்க்கிற அந்த டார்கெட், நீ எதிர்பார்க்கிற காரியங்களை அதில் சாதிக்க முடியாது. நீ நினைக்கிறது பெருசு, ஆனால் நீ சுதந்திரிக்கிறது சாதாரணமாக இருக்கும். நீ அறுவடை பண்ணுறது அதிகமாக இருக்கும், ஆனால் உன் களத்தில் வந்து சேர்றது ரொம்ப கொஞ்சமாக இருக்கும். எல்லாமே நீ நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலே இருக்காது, குறைவாக இருக்கும். கவனிச்சு பாருங்க. தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம, ஜபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம, சபை கூடி வருதலுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம, நம்ம கடந்த வருஷமெல்லாம் என்ன எஃபர்ட் எடுத்தோம்? ஆராதனை கூட வர்றதுக்கு பதில் வேலைக்கு ஓடி போய் இன்னும் ஓவர் டைம் 2 மடங்கு அல்லது 1.5 மடங்கு நமக்கு சேலரி கிடைக்கும்னு நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி என்ன பிரயோஜனம்? என்னத்தை நம்ம சாதித்திருக்கிறோம்? சரீர முயற்சி வேதம் சொல்லுகிறது அது எப்படிப்பட்ட பிரயோஜனம் உள்ளது? அற்பமான பிரயோஜனம் உள்ளது. ஆனால் தேவ பக்தியோ இந்த ஜீவனுக்கும் பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. பெனிஃபிட் எதுலப்பா அதிகம்? எதுல நன்மை அதிகம்? தேவ பக்தியிலே தான் நன்மை அதிகம். சகோதரனே, சகோதரியே, இந்த காலவெளியிலே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், சொந்த பந்தங்கள் விரும்புவது ஒரு புறம் இருக்கட்டும், உன் குடும்பம் விரும்புவது ஒரு புறம் இருக்கட்டும், நீ பிரயாசப்படுவது ஒரு புறம் இருக்கட்டும், தேவ பக்தி என்பது எந்த அளவுக்கு உங்களுக்குள் இருக்கிறது என்பதை நீங்கள் சற்று கவனித்து பாருங்கள். நான் ஆண்டவருக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறேன், எந்த அளவுக்கு நான் தேவனை தேடுகிறேன், ஜபத்திலும் சபை கூடி வருகிற காரியங்களிலும் நான் எந்த அளவுக்கு நான் முக்கியமான ஒரு இடத்தை வைக்கிறேன். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? கொஞ்சம் சத்தமா ஆமேன் சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன். அந்த சிறந்திருக்கிற என்ற வார்த்தைக்கு உயர்ந்திருக்கிற, பெரிய ஆளாக இருக்கிற, டிரான்ஸ்லேஷன் ஒன்று ஒன்றா கொண்டு போனால் மாறினே இருக்கும் வார்த்தைகள். ஆனால் நான் இந்த ஸ்கிட்டில் பிரதர் சொன்ன ஒரு வார்த்தையை அப்படியே கொண்டு வரேன், நீ பெஸ்ட்டாக இருப்ப. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி செய்கிற கர்த்தர் உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்குறாருன்னா, வெறும் சரீர முயற்சி தானா? என்னை சார்ந்து நீ செயல்படுகிறதுல, என்னை தேடுகிறதுல, என்னை ஆராதிக்கிறதுல, என்னிடத்தில் நீ காத்திருக்கிறதுல நீ எந்த அளவுக்கு நீ கருத்துள்ளவனாக இருக்கிறாய், எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாய், அதுதான் முக்கியம். பிரதர் சிஸ்டர், இந்த செய்தி எடுத்துட்டு இருக்கும்போது ஒரு சென்டென்ஸை ஆண்டவர் மறுபடி ரிப்பீட் பண்ணார். மறுபடி ஒரு சில டைம் எனக்கு அந்த ஃப்ளோ, அந்த மெசேஜ் வர்ற ஃப்ளோ வந்து எப்படி இருக்குன்னா, அப்படியே கர்த்தர் தெளிவாக அந்த வார்த்தைகளை கொடுப்பது என்னால் உணர முடியும். அந்த வார்த்தை என்ன வந்ததுன்னா, கவனிங்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் என்ன தீர்மானிக்கிறேனோ அந்த தீர்மானத்தின் அளவை பொறுத்தே ஆசீர்வாதத்தின் அளவும் இருக்கும். மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன், கவனியுங்கள். நாம் என்ன டிசிஷன், தீர்மானம் எடுக்கிறோமோ, செய்தியை கேட்கும் பொழுது, வேதத்தை வாசிக்கும் பொழுது, ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது என்ன தீர்மானங்களை நாம் எடுக்கிறோமோ, ஆமென் சொல்லுங்க, அந்த தீர்மானத்தின் அளவு எந்த அளவுக்கு இருக்கிறதோ ஆசீர்வாதத்தின் அளவும் அந்த அளவுக்கு இருக்கும். ஆமென் சொல்லுங்க. ஏன் மெசேஜ் டைம்லலாம் கொஞ்சம் உங்களை வந்து வசனத்தை கேட்க வைக்கிறதுல நான் ரொம்ப பாடுபடுவேன். கொஞ்சம் பிள்ளைகளை கொஞ்சம் பார்த்துங்க, தூங்காதீங்க, ஹல்லேலூயா, பக்கத்தில் பேசிகிட்டு இருக்காதீங்க, எனக்கு டிஸ்டர்பாக இருக்குதுன்ட்டா இல்லவே இல்லை. ஆரம்பத்துலலாம் நான் பிரசங்கம் எப்படி தெரியுங்களா பண்ணுவேன்? இந்த ஷேன்பாக்கத்தில் வந்தபோது ஆரம்பத்தில் கண்ணை மூடிட்டு தான் பிரசங்கம் பண்ணுவேன்.
கண்ணை மூடணுன்னா ஆமேன் போடும்போது தான் கண்ணை திறப்பேன். பாஸ்டர் தான் கற்றுக் கொடுத்தார், ஜனங்களுடைய கண்ணை பார்த்து பேசு. பிரைஸ் லார்ட், ஆமேன் சொல்லுங்கள். ஜனங்களுடைய கண்ணை பார்த்து பேசுவார். பிரைஸ் லார்ட், ஆமேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையானவர்களே, நாம் தீர்மானிக்கிற தீர்மானங்களை பொறுத்தே ஆசீர்வாதத்தின் அளவுகள் காணப்படுகிறது. இப்போ எதுக்கு இந்த வார்த்தையை சொல்கிறேன்? ஆண்டவர் ஜனங்க கிட்ட வந்து சொல்கிறாரு, நான் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன். எந்த டைமில் சொல்கிறார்? ஜனங்க கிட்ட வந்து ஆண்டவரே சொல்கிறார், நான் உண்டு பண்ணின எல்லா ஜனங்களை பார்க்கிலும், சகல ஜனங்களை பார்க்கிலும், ஷேன்பாக்கத்தில் இருக்கிற எல்லா தெருவில் இருக்கிற மக்களை பார்க்கிலும், என் சபை மக்களை, என்னை தேடுகிற மக்களை சிறந்திருக்கும்படி செய்வேன். சத்தமாமேன்னு சொல்லுங்களேன். எந்த டைமில் வந்து சொல்கிறார்? வாசிக்கலாம். 26ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், அதாவது முந்தின வசனம். கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார் என்றும், நான் அவர் வழிகளில் நடந்து அவர் கட்டளைகளையும் அவர் கற்பனைகளையும் அவர் நியாயங்களையும் கைக்கொண்டு அவர் சத்தத்திற்கு கீழ்ப்படிவேன் என்றும் நீ இன்று அவருக்கு வாக்கு கொடுத்தாய். தேவ ஜனங்கள் ஒரு வாக்கு கொடுக்கிறார்கள். என்ன வாக்கு கொடுக்கிறார்கள்? நான் தேவனை மாத்திரம் ஆராதிப்பேன். ஆமென் சொல்லுங்க. உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரையே நீ என்ன செய்ய வேண்டும்? பணிந்து கொள்ள வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம என்ன விக்கிரக கோயிலுக்கு போகிறோம்? இயேசு விட்டுட்டு ஏதாவது விக்கிரக கோயிலுக்கு போய் நம்ம பணிகிறோம்? கிடையாது. நீ தேவனை தேடாமல், ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல், வேற எந்த காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாலும், எதற்கு முக்கியத்துவம் கொடுக்குறாயோ அதுதான் விக்கிரகம். மனுஷனுக்கு முக்கியம் கொடுக்குறியா? அந்த மனுஷன் தான் விக்கிரகம். பணத்துக்கு முக்கியம் கொடுக்குறியா? அந்த பணம் தான் விக்கிரகம். ஆனால் எனக்கு பணத்தை காட்டிலும், மனிதர்களை காட்டிலும் எனக்கு தேவன் முக்கியம். ஆமென் சொல்லுங்களேன். ஸ்கிட்னுடைய கன்க்ளூஷன் என்ன? மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன? எல்லாமே எனக்கு சம்பாதிக்கணும், ஓகே. தேவனை சம்பாதிக்காம அவருடைய கிருபை இழந்து போவதனால என்ன பிரயோஜனம்? அன்பான சகோதரனை சகோதரியே, கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார்னா என்ன அர்த்தம்? நான் அவருக்குத்தான் முக்கியத்துவம் கொடுப்பேன். ஹல்லேலூயா. அவருக்கு அடுத்து தான் மற்றவர்களுக்கு அல்லது மற்றவைகளுக்கு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? 2025 கொஞ்சம் நீங்கள் பரிசோதிச்சு பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில் மனுஷனுக்கும் பணத்துக்கும் உலகத்துக்கும் முதலிடம் இருந்துச்சா, அல்லது கர்த்தருக்கு மாத்திரம் முதலிடம் இருந்ததா? பிரைஸ் தி லார்ட், ஆமென் சொல்லுங்களேன். அவர் வழிகளில் நடந்து அவருடைய கட்டளைகளை, கற்பனைகளை, நியாயங்களை நான் கைக்கொண்டு அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவேன் என்று என்ன செய்தாய்? வாக்கு கொடுத்தாய். நான் மறுபடியும் அந்த ஹெட்டிங் சொல்கிறேன். நீ தீர்மானிக்கிற தீர்மானத்தின் அளவு எந்த அளவுக்கு இருக்கிறதோ, பிரதர் சிஸ்டர் கவனிக்கிறீங்களா? நீ தீர்மானிக்கிற தீர்மானத்தின் அளவு எந்த அளவுக்கு இருக்கிறதோ, ஆசீர்வாதத்தின் அளவும் அந்த அளவுக்கு இருக்கும். ஆமென். செய்தியை கேட்குற நேரத்தில் மெசேஜை மண்டையில் ஏற்றாம நம்ம இஷ்டம் போல இருந்துட்டோம்னா என்ன தீர்மானம் எடுப்போம்? என்ன டிசிஷன் எடுக்க முடியும்? நீ பைபிள் படிக்கும் போதோ, வேதத்தை வாசிக்கும் போதோ, சபைக்கு வரும் பொழுதோ, ஆண்டவரே நான் உண்மைதான் நான் முக்கியத்துவப்படுத்துவேன், எனக்கு உலகம் பணம் எல்லாமே ரெண்டாவதப்பா, எனக்கு நீர் தான் முதலிடம் அப்படின்னு ஆண்டவருக்கு ஒரு பொருத்தனை, ஒரு முக்கியத்துவம் கொடுக்குற, அந்த வாக்கு கொடுக்குற காரியம் இல்லைன்னா நம்முடைய ஆராதனை என்னதுங்க? யாரை பிரியப்படுத்துறதுக்கு சர்ச்சுக்கு வந்து உக்காந்துட்டு போகிறோம்? எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல், எந்த ஒரு வாக்கும் தேவனுக்கு கொடுக்காம ஆண்டவர் வர்றாரு, பேசுகிறாரு, அந்த ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க? வாக்கு கொடுக்குறாங்க. பிரதர் சிஸ்டர், ஒரு காரியத்தை நான் உங்ககிட்ட கேட்குறேன். நீங்கள் பதில் சொல்லணும், எனக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. உங்களை நீங்கள் பரிசோதிச்சு பாருங்க. இந்த ஆராதனைக்கு வர்றீங்க, என்ன வாக்கை நீங்கள் தேவனுக்கு கொடுக்குறீங்க? ஆமென். ஆண்டவர் எதிர்பார்க்கிறாருங்க. வாக்க இஸ்ரவேல் ஜனங்கள் கொடுத்த பின்னாடி தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன். ஆமென் சொல்லுங்க. வாக்கு கொடுத்த பின்புதான் இஸ்ரவேல் ஜனங்கள் வாயை திறந்து வார்த்தையை வாக்காக கொடுத்த பின்புதான். பிரதர் அண்ட் சிஸ்டர், ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பாராக. ஒரு சாதாரண வந்து போகிற ஒரு இடமா இந்த சபை ஒரு இருக்குமான்னா, இந்த கட்டடம் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு கட்டடம், இந்த ஊழியம் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு ஊழியம்.
ஆனால் நீங்கள் இங்கே வரும் பொழுது, பாடல் பாடுகிற நேரத்தில், ஹல்லேலூயா, வசனத்தை கேட்குற நேரத்தில், ஆண்டவரே நான் இதுவரைக்கும் நான் இப்படி இருந்துட்டேன்ப்பா, இனிமேல் பட்டு நான் இப்படித்தான் இருக்க போகிறேன் ஆண்டவரே என்று நீங்கள் ஒரு தீர்மானம் எடுப்பீர்கள் என்றால், அந்த தீர்மானத்தின் அளவை பொறுத்து கர்த்தர் சொல்லுவார், நான் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன். ஆமென் சொல்லுங்க. அன்பான சகோதரனை சகோதரியே, ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பாராக. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கவனிக்க கடவன், கேட்க கடவன். எந்த அளவுக்கு நம்ம கேட்குறோம், எந்த அளவுக்கு நம்ம ஆண்டவருக்காக அர்ப்பணிக்கிறோம். அருமையானவர்களே, வேதத்தில் ஒரு சம்பவம் நான் சொல்லிட்டு நான் இந்த செய்தியை முடிக்க விருப்பப்படுறேன். இந்த செய்தியை நான் வேறு விதமாக கொண்டு போனால், ஆழமாக கொண்டு போனால் அது நீங்கள் ஆழத்துக்கு போயிடுவீங்க. அதனால் நான் அந்த ஆழத்துக்கே போகல. அதனால் கதை வழியாக நான் கொண்டு போகிறேன், ஒரு ஸ்டோரி மாதிரி கொண்டு போகிறேன். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. ஆண்டவராகிய தேவன் ஒரு முக்கியமான காரியத்தை புதிய ஏற்பாட்டிலே செய்ய விருப்பப்படுகிறார். நல்லா ஷார்ப்பாக கவனிங்க, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். புதிய ஏற்பாட்டு சபையிலே சரித்திரம் வாய்ந்த ஒரு முக்கியமான காரியத்தை செய்ய போகிறார். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுதான் ஒரு டர்னிங் பாயிண்ட், அதுதான் ஒரு திருப்பு முனை. அந்த திருப்பு முனையாக ஒரு காரியத்தை கர்த்தர் செய்ய காத்து கொண்டிருக்கிறார். ஏனென்றால் வேதத்தில் எல்லாத்துக்கும் ஆண்டவர் தீர்க்க தரிசனங்களை வச்சுட்டார். அந்த தீர்க்க தரிசனங்களின் நிறைவேறுதல் தான் புதிய ஏற்பாட்டு திருச்சபை. அந்த புதிய ஏற்பாட்டு திருச்சபையில் ஏதாவது நடக்கட்டும் இல்லை, பழைய ஏற்பாட்டு காலங்களிலே தீர்க்கதரிசிகளின் மூலமாக என்னென்னலாம் உரைக்கப்பட்டதோ அதெல்லாம் புதிய ஏற்பாட்டு காலத்து திருச்சபையிலே தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையிலே எந்த குடும்பத்தை பயன்படுத்தி நிறைவேற்றலாம். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் கவனித்து கொண்டிருக்கிறார். ஒரு டர்னிங் பாயிண்ட், ஒரு சரித்திரம் திருப்பம், ஒரு முக்கியமான ஈவெண்ட். அதை தான் நான் உங்கள் மத்தியில் வைக்கிறேன். நான் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன். ஏனோ தானோ இல்லை பிரதர், இருக்கிறதுலையே பெஸ்ட், இருக்கிறதுலையே உயர்ந்த நிலை, கிரேட்டர், பெரிய நிலையில் ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்கிறார். என்ன காரியத்தை செய்கிறார்? அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். இது என்ன முக்கியமான ஈவெண்ட்டா பாஸ்டர்? இது என்ன முக்கியமான ஈவெண்ட்? நான் உங்களுக்கு சொல்கிறேன், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சம்பவம். புதிய ஏற்பாட்டு சபையிலே ஒரு பெரிய சகாப்தம் ஏற்படுத்தின வசனம் இந்த வசனம். சொல்ல போனால் இன்றைக்கு நீங்களும் நானும் சபையில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோமே, அதற்கு காரணமே இந்த வசனம் தான். ஆமென் சத்தமா சொல்லுங்களேன், ஆமென் சத்தமா சொல்லுங்களேன். என்ன இதில் இருக்கிறது? அப்போஸ்தலர் நடபடிகள் என்றால் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம், பெந்தேகோஸ்தே எனும் நாள் வந்த பொழுது சீஷர்கள் மேல் வீட்டறையில் காத்து கொண்டிருந்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் அப்போ அங்கேயும் தானே இறங்கினார் பாஸ்டர். இதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம் இருக்கிறது? அருமையானவர்களை கவனியுங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்தில் இறங்கின பரிசுத்த ஆவியானவர் யார் மீது இறங்கினார் என்றால், அங்கே மேல் வீட்டறையில் காத்திருந்தவர்கள் அத்தனை பேரும் யூதர்கள், இஸ்ரவேல் ஜனங்கள், தேவனது மக்கள். அவர்கள் மீது மாத்திரம்தான் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். ஆனால் தேவனுடைய நோக்கம் அது மாத்திரமல்ல. யோவேலிலே தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், எல்லாரையும் நான் ஊற்றுவேன், எல்லாரையும் நான் ரட்சிப்பேன், எல்லாரையும் நான் ஆசீர்வதிக்க போகிறேன். யூதர்களுக்கு மாத்திரம் நான் தேவன் அல்ல. இந்த வேதம் எழுதி கொடுக்கப்பட்டது யூதர்களுக்கு மாத்திரம் உரியதல்ல, இந்த வேதம் சகல ஜனங்களுக்கும் உரியது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தேவன் கொடுத்திருக்கிற ரட்சிப்பு, தேவன் கொடுத்திருக்கிற கிருபை, அபிஷேகம், ஆவியின் வரங்கள் ஏதோ ஒரு குறிப்பிட்ட இனத்திற்கோ மதத்திற்கோ உரியதல்ல, உலகத்தில் உள்ள சகல ஜனங்களுக்கும் உரியது. ஆமென் சொல்லுங்களேன். பழைய ஏற்பாட்டில் யூதன் பெருமையா சொல்லுவான், யெகோவா தேவன் என் தேவன், வேதம் என் வேதம், ஆலயம் என் ஆலயம். அவனுக்குள்ள ஒரு பெருமை. ஆனால் ஆண்டவர் விருப்பப்பட்டார் என்ன தெரியுமா? மாம்சமான யாவருக்கும் நான் தேவன், மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றி நான் அவர்களை என் பக்கமாக இழுக்க போகிறேன். நான் குறிப்பிட்ட இனத்துக்கு மதத்துக்கு தேவன் அல்ல, உலகத்தில் உள்ள அத்தனை மக்களுக்கும் தேவன். ஆமென் சொல்லுங்க. அந்த சரித்திர திருப்பம் நடந்தது தான் அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம்.
10ஆம் அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினது யார் மீது தெரியுமா? யூதர்கள் மீது அல்ல. அடுத்த வசனத்தை வாசிங்க. அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழ்கிறதையும் பேதுருவோடே கூட வந்திருந்த விருத்த சேதனம் உள்ள விசுவாசிகள் கேட்கும்போது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். கவனிங்க பிரதர் சிஸ்டர், ஏதோ ஆவியானவர் 2ஆம் அதிகாரத்தில் இறங்கினார், 10ஆம் அதிகாரத்தில் இறங்கினார் இல்லைம்மா. முக்கியமான ஈவெண்ட் பிரதர். இன்னைக்கு நீங்களும் நானும் அபிஷேகம் பெறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரம். ஹல்லேலூயா! நீங்களும் நானும் தேவ ஆலயத்துக்குள்ள நுழையத்துக்கு தகுதியே கிடையாது. பாளையத்துக்கு புறம்பே நிற்கக்கூடிய கூட்டம் நீங்களும் நானும். ஆனால் ஆண்டவர் கிருபையாய் நம்மை ரட்சித்தார். அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தமது பரிசுத்த ஆவியானவர் மூலம் கொடுத்தார். சத்தமா ஆமென் சொல்லுங்க. அதுக்கு ஒரு ஈவெண்ட் வரணும். அது பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வரணும்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரியம், ஒரு குடும்பம் தேவை, ஒரு நபர் தேவை. பிரதர் கவனிக்கிறீங்களா? கொஞ்சம் கவனிங்க. ஒரு சரித்திர திருப்பத்தை ஏற்படுத்துவதற்கு ஏதோ ஒரு இனத்தில் அல்ல, முழு உலகத்திற்கும் உங்களுக்கும் எனக்கும் சேர்த்து ஒரு திருப்பத்தை ஏற்படுத்துறதுக்கு அவருக்கு ஒரு குடும்பம் தேவை, ஒரு நபர் தேவை. அந்த நபர் எப்படிப்பட்ட நபராக இருந்தார்? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிச்சு பாருங்க. எனக்கு டைம் இல்லை. கொர்நேலியு என்னப்பட்ட ஒருவன், 100க்கு அதிபதி. அவன் தான தர்மங்களை செய்கிறவன், பல உதவிகளை செய்கிறவன். என்றாலும் வேதம் சொல்லுகிறது அவன் தேவனுக்கு பயப்படுகிறவன், தேவனிடத்தில் ஜெபிக்கிறவன். ஆமென் சொல்லுங்க. இத்தனை பக்தி இருந்தாலும் அவன் யார்? அவன் ஒரு யூதன் அல்ல. அவன் யார்? புறஜாதி. சட்ட திட்டத்தின்படி, யூத மத சட்ட திட்டத்தின்படி அவன் தேவனுடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்கவோ தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெறவோ தகுதியற்றவன். அந்த சட்டத்தை, அந்த சூழ்நிலை கர்த்தர் மாற்ற நினைத்தார். யோவேலின் தீர்க்க தரிசனமும் நிறைவேறணும், நீங்களும் நானும் ஆண்டவருடைய வீட்டுக்குள்ளே போகணும். ஆமென். ஒரு நபர் அவருக்கு தேவைங்க. பிரதர் சிஸ்டர், பிரதர் சிஸ்டர், வசனத்தை ஆண்டவர் எப்படி பொறுத்துறார் பாருங்க. நான் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன். தி பெஸ்ட். நீ ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமா, நீ உயர்ந்த நிலையில், நீ சிறந்த நிலையில், நீ பெரிய நிலையில் இருக்கணும். இந்த புதிய ஏற்பட்ட சபையில் யார்ப்பா முதற் பலன்? புறஜாதிகளுக்கு யார்ப்பா ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்? கொர்நேலியு. கொர்நேலியு தான் தலை புறஜாதிகளுக்கு. அவனுக்கு அடுத்து தான் எல்லாருமே ரட்சிக்கப்பட்டார்கள். எவ்வளோ பெரிய சிறப்பு பார்த்தீங்களா? ஒரு சபை இருக்குதுன்னா அந்த சபையில் சொல்லுவாங்க, எப்பா இவர் தான் சீனியர், இவர் தான் சபை ஆரம்பித்த காலத்திலேருந்து விசுவாசியாக இருக்கிறவர். பிரைஸ் தி லார்ட். ஆமென் சொல்லுங்க. எல்லாத்துக்கும் இவர் கூட இருக்கிறவர் அப்படின்னு சொல்லுவாங்க. கொர்நேலியு புறஜாதி சபைகளில் முதற் பலன், ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் இவர் தான். இவருக்கு அடுத்து தான் மற்றவர்களெல்லாம். அப்போ இந்த ஒரு நபர் வர்றதுக்கு என்ன செய்தார் என்றால், நீங்கள் அந்த 10ஆம் அதிகாரத்தை பாருங்கள். பேதுரு தன் வீட்டுக்கு வராருன்னு தெரிஞ்ச உடனே தன்னுடைய குடும்பம், சொந்த பந்தம், நண்பர்கள் எல்லாரையுமே கூப்பிட்டு உட்கார வச்சாச்சு. ஒரு பிரசங்கத்துக்கு ரெடி பண்ணியாச்சு. பேதுரு வந்தவுடனே மைக்கை கையில் கொடுத்தாச்சு. பேதுரு பிரசங்கம் பண்ணுறார். பிரசங்கம் பண்ணுற அந்த பிரசங்கத்தை எல்லாரும் என்ன பண்ணுறாங்க? கவனமாக கேட்குறாங்க. வசனம் சொல்லுகிறது, இந்த வார்த்தைகளை பேதுரு பேசி கொண்டிருக்கையில் முக்கியமான ஒன்று, வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். பிரதர் அண்ட் சிஸ்டர் கவனிங்க. ஏதோ பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார்னு சிம்பிள் டெக்ஸ்டில் போயிடுச்சு. ஆனால் அதுதான் ஒரு பிரேக் த்ரூ, அதுதான் ஒரு டேர்னிங் பாயிண்ட். புதிய ஏற்பாட்டு திருச்சபையிலே முதல் திருப்பு முனை கொர்நேலியு. புறஜாதிகளின் கூட்டம் சபைக்குள் வந்தது. தேவனே அங்கீகாரம் கொடுத்து விட்டார், பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து. பிரதர் அண்ட் சிஸ்டர், கொர்நேலியுவை கர்த்தர் சிறந்திருக்கும்படி செய்தார் சபையில். காரணம் என்ன? வசனத்தை கேட்டார்கள் கவனமாய். இந்த சரீர முயற்சி, தேவ பக்தின்ற பாயிண்ட்டுக்கு மறுபடியும் வரேன். சரீர முயற்சின்னு எடுத்துட்டா இவன் யார் தெரியுமா? கொர்நேலியு ஒரு கடன் பிரச்சனையில் இருக்கிறவனோ, ஒரு எளிமையான ஏழ்மையானவனோ இல்லை. இவன் ஒரு 100க்கு அதிபதி, பவர்ஃபுல் பர்சன். அதிகாரம் அவங்ககிட்ட இருக்கிறது. ஒரு 100க்கு அதிபதினா அவங்ககிட்ட பணபலம் இருக்கும், அவன்கிட்ட அதிகார பலம் இருக்கும். அவன்கிட்ட சகல அதிகாரமும் பணபலமும்
ஆள் பலமும் இருக்கிறது, 100 பேருக்கு மேலே இருக்கிறவன் அவன், எல்லா பலமும் உடையவன். ஆனால் அவன் அந்த பலத்தை சார்ந்து கொள்ளாமல் தேவனுடைய சமூகத்தை சார்ந்து கொண்டான். பிரைஸ் எல்லாம் கொஞ்சம் ஆமேன்னு சொல்கிறீங்களா? சகோதரனை சகோதரி, எதம்மா நீ பெருசாக நினைக்கிற? நீ எவ்வளோ பெரிய ஆளானா இருப்பா, எவ்வளோ பெரிய பதவியில் கூட இருப்பா. ஆனால் நீ தேவனுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறியோ அந்த அளவுக்கு நீ பெரிய ஆளாக மாறுவேன். ஹல்லேலூயா. நீ எடுக்கிற தீர்மானத்தின் அளவை பொறுத்து தேவன் உன்னை ஆசீர்வதிக்கிற அளவு காணப்படும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அருமையானவர்களே, இன்னும் ஒரு கதையை சொல்லிட்டு நான் செய்தியை முடிக்கிறேன். கவனிங்க, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். கானாவூர் திருமணம் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். கானாவூர் திருமணம், கானாவூர் திருமணத்தில் திராட்சை ரசம் குறைவுபட்டு விட்டது. ஃபேமிலிக்குள்ள ஒரு பெரிய நெருக்கடி நிலை, சந்தோஷம் குறைஞ்சி போச்சு, மகிழ்ச்சி காணாமல் போயிடுச்சு. ஆனால் அங்கே வெளிப்பட்ட ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதின்படி செய்யுங்கள். அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறார். கானா ஒரு திருமணத்தின் நேரத்திலே இயேசு கிறிஸ்து ஆண்டவராக வெளிப்படவில்லை. அவர் ஒரு ஆண்டவராக இருந்து சொல்லி அப்படியே செய்திருந்தால் அது வேற விஷயம். கற்சாடுகளிலே தண்ணீர் ஊற்றுங்கள், தண்ணீர் ஊற்றலாம். அந்த தண்ணீரை மொன்று போய் எல்லாருக்கும் பந்தியில் இருக்கிற கொடுங்கள், கொடுக்கலாம். யார்ப்பா சொன்னது? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார். ஓகே, செஞ்சிடலாம். ஆனால் கானா ஒரு திருமணத்தின் நேரத்தில் அவர் ஆண்டவராக வெளிப்படவில்லை. அவர் யாராக இருந்தார்? ஒரு ரபி, ஒரு போதகர், அவ்வளவுதான். ஜஸ்ட் ஒரு விருந்தாளிகளை அழைக்கிற இன்வைட் பண்ணி அவரை உட்கார வச்சிருந்தாங்க. என்ன ஒன்று, அவருடைய தாயாராகிய மரியாள் அவர்கள் மீதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி விசேஷித்த ஒரு ஆசீர்வாதம் வந்ததுனால அவர்களை ரபி என்கிற ஒரு இடத்துல, முக்கியமான இடத்துல வச்சிருந்தாங்க. கடவுள் என்கிற நிலையில் இல்லை, போதகர் என்கிற நிலையில். கவனிக்கிறீங்களா பிரதர் சிஸ்டர்? நீங்கள் ஏன்னா அந்த அற்புதம் நடந்த பின்னாடி தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா சீஷர்கள் அவர் மீது என்ன வைத்தார்கள்? விசுவாசம் வைத்தார்கள்னு இருக்கும். அப்போ இந்த அற்புதத்துக்கு பின்னாடி தான் இயேசு ஆண்டவர் என்கிற சத்தியம் வெளிப்பட்டது. இந்த அற்புதத்துக்கு முன்னாடி அவர் யார் தான்? ஒரு சாதாரண போதகர், ரபி. எப்போ சொல்கிறது யார்ப்பா? கற்சாடியில் தண்ணி ஊற்றுன்னு சொன்னது யார்ப்பா? பாஸ்டர் சொல்கிறார். அந்த தண்ணியை மொண்டு போய் ஜனங்களுக்கு கொடுன்னு சொன்னது யார்? அந்த ரபி வந்துக்கிறாரே, அவர் ஒருத்தர் சொல்லியிருக்கிறார். ஆனால் நீங்கள் கவனிச்சு பாருங்கள், வேலைக்காரர்கள் அப்படியே தேவனுடைய வார்த்தைகளுக்கு என்ன செய்தார்கள்? பிரதர் சிஸ்டர், சபையில் வர்ற வார்த்தை உனக்கு அலட்சியமாக இருக்குதா? பேசுகிறவர் கர்த்தர் அல்லவா, மனிதன் அல்ல. பேசுவதற்காக கர்த்தர் ஏற்படுத்தினது தான் ஊழியக்காரன். ஆமென் சொல்லுங்களேன். அவன் சொந்த கதையை பேசினான்னா பரவாயில்ல, பேசுவது கர்த்தருடைய வார்த்தைகள். ஆமென். கட்டு கதைகள் அல்ல. அந்த வார்த்தைகளை நீ கவனமாய் கேட்காவிட்டால், அந்த வார்த்தைகளை கீழ்ப்படியாவிட்டால் என்ன அற்புதம் நடக்கும்? எத்தனையோ திருமணங்கள், எத்தனையோ குடும்பங்கள். கானாவூர் திருமணம் சிறந்த திருமணம். அந்த குடும்பத்தை கர்த்தர் சிறந்திருக்கும்படி செய்தார். மகிழ்ச்சி நிறைந்து வழிந்தது. காரணம் என்ன தெரியுங்களா? அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி. பிரதர் சிஸ்டர், நான் முடிக்கிற செய்தியை, தேவனுடைய வார்த்தைகளுக்கு, தேவனுடைய சமூகத்துக்கு, சபை கூடி வருகிற காரியங்களுக்கு, ஜெபத்துக்கு, தேவ பக்தியான காரியங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள்? அப்படியே நீங்கள் வேதம் வாசிக்கிறீர்கள், பாடுகிறீர்கள், ஜெபிக்கிறீர்கள், செய்தியை கேட்கிறீர்கள் என்று எடுத்துக்கொண்டால் அந்த நேரங்களில் நீங்கள் அர்ப்பணிக்கிற அர்ப்பணம் எந்த அளவுக்கு இருக்கிறது? செய்தியை காதிலே கேட்டுவிட்டு அப்படியே விட்டு போகிறவன் கண்ணாடியில் முகம் பார்த்து விட்டு மறந்து போகிற ஒரு மனிதனை போல இருக்கிறான். ஆனால் வசனத்தை கேட்டு அதை உள்ள இருதயத்திலே பதித்து வைத்துக் கொள்ளுகிறவனுக்கு தான் கர்த்தர் சிறந்திருக்கிற ஆசீர்வாதத்தை தருகிறார். பிரைஸ் தி லார்ட். ஆமென் சொல்லுங்களேன். அன்பான சகோதரனை சகோதரியே, 2026 உன்னை சிறந்த குடும்பமாய், சிறந்த பாத்திரமாய், இந்த திருச்சபையை சிறந்த திருச்சபையாய், ஆமென் சொல்லுங்க, ஆண்டவருக்கு முக்கியத்துவம் பெருகட்டும். ஆமென். சரீர முயற்சி குறையட்டும். 100க்கு அதிபதி பணபலத்தில், அதிகார பலத்தில், ஆள் பலத்தில் நம்பிக்கை வைக்கல, தேவ சமூகத்தின் மீது நம்பிக்கை வைத்தான்.
அந்த பேதுரு என்ன சொல்கிறானோ அதை கேட்கலான்ட்டு தாழ்மையாக காத்திருந்தா. ஆமேன் சொல்லுங்க. இந்த 2026 ஆணித்தரமாய் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை சிறந்திருக்கும்படி செய்வார். ஃபைனலி ஒரு வார்த்தை, சிறந்திருக்கும்படி என்பதற்கு என்ன அர்த்தம்? இன்னொரு வசனத்தை இதோடு பொருத்துகிறேன். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். இதுதான் சிறந்திருக்கும்படி. சிறந்திருக்கும்படி செய்வார் என்பதற்கு இதுதான் அர்த்தம். மேன்மையாக, சிறப்பாக வைப்பார். சரி, உபாகமம் 28ஆம் அதிகாரம் என்ன அதிகாரம்? உபாகமம் 28 உங்களுக்கு தெரிஞ்சொன்னுமே, ஆசீர்வாதம் சாபம். என்ன ஆண்டவர் சொல்றாரு? நான் உனக்கு விதிக்கிற கற்பனைகளை எல்லாம் நீ கைக்கொள்வாயானால் இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன் மீது வந்து பலிக்கும். ஆமென் சொல்லுங்க. இந்த கற்பனைகளை எல்லாம் நீ கைக்கொள்ளாவிட்டால் இந்த சாபங்கள் எல்லாம் உன் மீது வந்து நேரிடும். ஆமென் சொல்லுங்க. இந்த வசனங்களை எல்லாம் கவனிக்கும் போது 1ஆம் வசனம் சொல்லுது, உன்னை மேன்மையாக வைப்பார். அதாவது இந்த வசனத்தில் இருக்கிற எத்தனை ஒரு ஆசீர்வாதங்கள் பட்டியல் இருக்கிறதோ அத்தனை பட்டியலும் உனக்குள் நிறைவேற்றுவது தான் சிறந்திருக்கும்படி செய்வது. ஆமென். உதாரணத்துக்கு இப்போ 28ஆம் அதிகாரத்தில் ஒரு காரியம் இருக்கிறது, நீ கடன் வாங்க மாட்டாய். நீ என்ன பண்ணுவாய்? கடன் கொடுப்பாய். நீ கீழாக இருக்க மாட்டாய். நீ எப்படி இருப்பாய்? இது மாதிரி நிறைய அதில் வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. இந்த வாக்குத்தத்தங்களை உள்ளடக்கியது தான் மேன்மையாக கர்த்தர் வைப்பது. ஆமென் சொல்லுங்க. அப்போ உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்பது என்ன தெரியுங்களா? வேதத்தில் இந்த ஆசீர்வாதத்தின் வார்த்தைகளை எல்லாம், அந்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் உள்ளடக்கியது தான் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்கிற வாக்குத்தத்தம். அன்பு சகோதரனை சகோதரியே, எல்லாவற்றையும் ஆண்டவர் வார்த்தைகளுக்குள்ள மறைச்சு வச்சிருக்கிறார். உனக்குரிய சகல மேன்மைகளையும், உனக்குரிய சகல சிறந்த அந்தஸ்துகளையும், கனத்தையும், புகழ்ச்சியும் எதுக்குள்ள தூக்கி வந்து மறைச்சு வச்சிருக்கிறார் தெரியுமா? தேவனுடைய வார்த்தைகளுக்குள்ள வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. அப்போ நீங்கள் வேத வசனத்தை தோண்ட தோண்ட, தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்க கீழ்ப்படிய ஒவ்வொரு பொக்கிஷமாக உங்களுக்குள்ளே வந்து கொண்டே இருக்கும். நீங்கள் சிறந்த பாத்திரமாய் மாறுவீர்கள். கண்களை மூடுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த ஆண்டவரே காலவெளியில் உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, நான் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்று வாக்குத்தத்தம் அருளின தேவனே, பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்கு மத்தியிலும் என் ஜனங்களை, என்னை தேடுகிறவர்களை, என்னை நம்புகிறவர்களை கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும் நான் உயர்ந்த நிலையில், சிறந்த நிலையில், பெரிய ஆசீர்வாதமான நிலையில் வைப்பேன் என்று சொன்னீரே. 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, ஏனோதானோன்னு நாங்கள் இந்த 2026 இருக்கக்கூடாது. 2025 எப்படியோ நாங்கள் ஆண்டவரே சில தவறுகளை செஞ்சிட்டோம். சபை கூடி வருதில் நாங்கள் குறைவுள்ளவர்களாக இருந்தோம், ஜெபிக்கிறதுல குறைவுள்ளவர்களாக இருந்தோம். கொஞ்சம் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? மறுபடியும் அந்த முக்கியமான நோட்ஸுக்கு வரேன். நீங்கள் தீர்மானிக்கும் அந்த தீர்மானத்தின் அளவை பொறுத்து தேவன் உங்களை ஆசீர்வதிக்கும் ஆசீர்வாதத்தின் அளவு காணப்படுகிறது. கொஞ்சம் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, சர்ச்சுக்கு வர்றது எதுக்காப்பா? ஆண்டவரே, யாரை திருப்திப்படுத்துறதுக்காப்பா? இல்லை ஆண்டவரே, உம்மை பார்க்க வந்திருக்கிறேன், உம்முடைய வார்த்தைகளை கேட்க வந்திருக்கிறேன். நீர் என்னோடு என்ன பேசுகிறீரோ அதற்கு நான் அப்படியே கீழ்ப்படிவேன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் என்னை மேன்மையாக, சிறந்த நிலையிலே, உயர்ந்த நிலையிலே வைக்க விருப்பப்படுகிறீர். அதற்கேற்ற அர்ப்பணம் அந்த கொர்நேலியு கிட்ட இருந்துச்சப்பா. அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் இது வரைக்கும் அப்படி ஒரு சம்பவமே கிடையாது ஆண்டவரே. ஒரு புறஜாதியாக அவன் மேலே அபிஷேகம், அவன் சபைக்குள்ளே வந்ததோ ஞானஸ்தானம் பெற்றதோ இல்லவே இல்லை ஆண்டவரே. ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட். வேதத்தில் இருக்கிற தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு ஒரு பாத்திரம், ஒரு குடும்பம். இப்பயும் ஆண்டவரை நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்குறோம். கொஞ்சம் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, இப்பொழுதும் உமக்கு நிறைய திட்டங்கள் இருக்கிறது. 2026 நான் இதை செய்ய போகிறேன், இந்த காரியங்களை நான் நடப்பிக்க போகிறேன்னு ஆண்டவரே நீர் நிறைய திட்டங்களை உடையவராக இருக்கிறீர்.
நாங்கள் சபைக்கு சாதாரணமாக வந்து போகிற நபர்களாக இருக்கக்கூடாது. எங்களை அந்த திட்டங்களை நிறைவேற்றுவதற்குரிய பாத்திரங்களாக பயன்படுத்தும். இந்த சபையை பயன்படுத்தும், ஒவ்வொரு குடும்பங்களை பயன்படுத்தும், ஒவ்வொரு நபர்களை பயன்படுத்தும். ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே கர்த்தாவே ஒரு பெயர் கிறிஸ்தவர்களாக, ஆண்டவரே ஒரு சாதாரண ஆண்டவரே சடங்காச்சார கிறிஸ்தவர்களாக இராமல் தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிற, அந்த சிறந்த நிலையில் உயர்த்த விரும்புகிற அந்த அர்ப்பணமுள்ள விசுவாசிகளாக இருக்க கிருபை தருவீராக, கிருபை தருவீராக. அந்த வார்த்தைகளுக்குள்ளதான் சகல ஆண்டவரே ஆசீர்வாதங்களையும் நீர் மறைத்து வைத்திருக்கிறீர் அப்பா. வார்த்தைகளை நாங்கள் கவனமாக கேட்க, கீழ்ப்படிய, கர்த்தரை தேட, அர்ப்பணிக்க இந்த 2026 நாங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கிறோம். எத்தனை பேர் தீர்மானம் எடுக்கிறீங்க? கொஞ்சம் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே மனுஷனையோ உலகத்தையோ பணத்தையோ எங்களுக்கு பின்னாடி வைப்போம், கர்த்தரை நாங்கள் முன்னதாக, எல்லா விதத்திலையும் நாங்கள் முன்னதாக. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகத்தின் பெருமை செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டே, உலகத்தின் பெருமை செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டே, உடல் பொருளாவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டே, உடல் பொருளாவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டே. தானவராலயம் எனக்குள்ளே இயேசு, தானவராலயம் எனக்குள்ளே இயேசு, என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவே, என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவே. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையே முன்னால், உலகமே பின்னால், சிலுவையே முன்னால், உலகமே பின்னால், தேச சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலை, தேச சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலை. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். கரங்களை நல்லா தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ உமக்கு மகிமை, மகிமை, மகிமை. உலகம் எனக்கு பின்னால் ஆண்டவரே, எனக்கு சிலுவையே முன்னால். தேவ பக்தி தான் மிகுந்த ஆதாயம், மிகுந்த பிரயோஜனம். சரீர முயற்சி அதை நான் பிரதானப்படுத்த மாட்டேன். கரங்களை உயர்த்தி தகப்பனே, இந்த 2026 கடந்த ஆண்டை விட ஜெபத்திற்கு, ஆராதனைக்கு, பரிசுத்தத்திற்கு, விசுவாசத்திற்கு, ஆவிக்குரிய காரியங்களுக்கு அதிகமான முதலிடம் கொடுக்கிற ஆண்டா மாற்றித்தாரும். வசனத்தை கேட்கிறவளா மாத்திரமல்ல, கீழ்ப்படுகிறவளா மாற்றும். நான் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன். நான் உண்டு பண்ணின எல்லா ஜனங்களை பார்க்கிலும் கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும் சிறந்திருக்க செய்வீராக. உம்முடைய ஜனத்தை உயர்ந்திருக்க செய்வீராக. அவர்கள் தாழ்ந்திருக்கணும்னு சத்துரு மனிதன் போட்டிருக்கிற தடைகளை உடைப்பீராக. சிறுமைப்பட்ட நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் கரங்களை தட்டி சரியாய், மேன்மையாய், மகிமையாய் நிலை நிறுத்துவீராக. பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினால் இந்த வருடத்தை வாழ்த்துகிறோம். உம்முடைய ஜனத்தை ஆசீர்வதிக்கிறோம். நன்மையினால் முடிசூட்டும், பாதைகள் நெய்யாய் பொழியட்டும். சிறந்த ஆண்டாய் இந்த ஆண்டு காணப்படட்டும். இத்தனை ஆண்டுகளை காட்டிலும், நாங்கள் ரட்சிக்கப்பட்ட காலம் முதல் இத்தனை ஆண்டுகளை காட்டிலும் இந்த 2026 சிறந்த ஆண்டாய் சபைக்கும் குடும்பத்துக்கும் ஒவ்வொரு நபருக்கும் உரித்தாகட்டும். அப்படியே ஆவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனது அன்பும்
பரிசுத்த ஆவியானவருடைய ஆசீர்வாதமான வழி நடத்துதல் நம் அனைவரோடு கூட இந்த வருடத்திலும் இனி வருகிற காலங்களிலும் என்றென்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட தங்கி இருப்பதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.